ஸ்டோரிக்குள்ள போலாம். சித்தி 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 இங்க வாங்க. ஷடோஜா வாடா கண்ணா, உட்காடுமா. பாட்டி சித்தி எங்க பாட்டி? உள்ளதாமா இருக்கிறா. சமைக்கிறேங்கிற பேர்ல அடுப்பாங்கரையே கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடப்பா. கடைசியில வரது ரசமும் அந்த அப்பளம் தான். ஏன் பாட்டி இப்படி பேசுறிய? கிச்சனுக்குள்ள போனா தானே சமைக்க முடியும். ஷடோஜா ஒரு சோறு வடிச்சு ரசத்தை வச்சு அப்பளத்தை பொறிக்க எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு. உன் சித்திகாரி காலையில 10 மணிக்கு உள்ள போனானா மதியம் 2 மணிக்கு தான் வெளியே வருவா. அடுப்பாங்கடையில பாடி கும்மி அடிச்சு பொங்குவாளா இல்ல கேஷ் காலியாவுடேன்னு புலம்பி புலம்பி பொங்குவாளான்னு தெரியலம்மா. பாட்டி அப்படிலாம் எப்படி பொங்குவாவ? கிச்சனை சுத்தமா கேட்க ஏதாவது வேலை பார்த்துட்டு கிடப்பாவ பாட்டி. என்னட்ட வேலை பாப்பால ஒரே மர்மமா தான் இருக்கு. இன்னைக்கு கூட ரசம் வச்சிட்டு அப்பளம் வறுக்கிறேன்ட்டேன்னு சொல்லிட்டு போனவ 3.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வர காணோம். அதனாலதாம்மா நான் அப்படி சொல்றேன். சரோஜா என்னம்மா? ஷடோஜா உன் சித்திகாரி வந்துட்டா, அவகிட்டே சொல்லி என்ன விஷயம்னு. சித்தி உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுவாம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லல. சித்தி இன்னைக்கு என்ன சமைச்சிய? என்னம்மா செய்ய போற? இப்ப நான் கறி மீன் எதுவும் எடுக்கிறது இல்லல்ல. எடுத்துட்டா மட்டும் அப்படியே மணக்க சமைச்சிடுவா. ரசம் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேம்மா. ஷடோஜாம்மா நான் சொல்லல. ஆமா பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி தான் சித்தி சமைச்சிருக்காவ. என்னதுமா சரோஜா என்ன சொன்னாவ? பாட்டி ரொம்ப நேரமா ஆச்சு கிச்சனுக்கு போய் ரசம் வைக்க அப்பளம் பொரிக்கேன்ட்டு போனா என்ன காணோன்னு சொல்லிட்டு இருந்தாவ. சரோஜா எங்க வீட்லயும் கேஸ் காலி ஆயிட்டுமா. என் மாவன் கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்து தந்தான். அதுலதான் சோறு வச்சு அப்புறம் ரசம் வச்சு அதுக்கு பிறகு அப்பளம் பொரிச்சு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இல்லன்னா டக்குன்னு சமைச்சிட்டு வெளியே வந்துருவேன். கேஸ் இருந்தா அதுல 2 அடுப்பு இருக்கும் பத்தியா, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வச்சிருவேன். இதுல அப்படி வைக்க முடியாதுல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாத்திரம் தான் வைக்கணும் அந்த பாத்திரம் தான் வைக்கணும்னு வேற ஏதோ சொல்லியாவலா. சமைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரோஜா. உங்க வீட்டுல எப்படி சமைக்கிறிய? சித்தி கேஸ் கொஞ்சம் தான் இருக்கு, அத மொத்தத்தையும் காலி பண்ணிட வேண்டாம். நீ எங்க அம்மா வேற அடுப்புல சமைச்சிட்டு கிடக்கா. மாட்டுக்கு எப்பவுமே அதுல தானே சோறு பொங்குவோம். இப்ப எங்களுக்கு அதுல தான் சேர்த்து பொங்க எங்க அம்மா. அப்படியே சரோஜா இந்த கேஸ் பிரச்சனை இப்பதான் சரியாகும். தெரியல சித்தி, ஆனா சீக்கிரம் சரியாயிரும்னு நினைக்கேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்படாங்க சித்தி. வேணா வேற எடுத்துருங்க, நம்ம வீட்டுல இருக்கு. முத்தத்துல வச்சு கூட சமையல் பண்ணுங்க. சரிம்மா சரோஜா. அவியிட்ட தோட்டத்துல இருந்து வேற எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருவாவ. நான் தான் அதை பத்தி யோசிக்காம கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஊர்ல வேற எப்ப கரண்ட் போகுது எப்ப வருதுன்னு வேற தெரிய மாட்டேங்க பத்தியா. இனி விறகு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஒரு அடுப்பு போட்டு தான் சமைக்கணும். ஆமா சித்தி, அதுல சமையல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சரிம்மா சரோஜா. நீ என்ன அவசரமாமா வந்தா? உட்காரு. அக்கா எதுவும் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாலும் நான் ரசம்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் சித்தி, எங்க அம்மா மீன் குழம்பு வச்சிருக்கா. அப்படியா? மீன் குழம்பு வச்சிருக்காளோ? ஷடோஜா சௌந்தர்யா ஆயிட்ட நான் வாரேன்னு சொல்லிடுமா. பாட்டி சாப்பாடு என்ன இப்ப கூட பாங்க பாட்டி, அம்மா தருவா. எத்தி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஈஸ்டர் வரைக்கும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல. எம்மாடி மடுமவளே அமுதா, நான் உங்ககிட்ட என்னமா சொன்னேன்? நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறிய, அதனால நான்வெஜ் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, சாப்பிடாமலே கிடந்தாலும் பரவாயில்ல, உங்க உடம்பு தாங்கும். ஆனா நான் அப்படியா? வயசாகுது, நடக்கும்போது ஓடும்போது கை கால்லாம் நடனம் ஆடுது. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தா அவ்வளவுதாம்மா, கிடையில தான் கிடக்கணும். அதனால என்னைய நீ கண்டுக்கிடாத. ஏசுநாதர் என்னைய மன்னிச்சிடுவார். நீ மட்டும் கரெக்டா கடைபிடிமா, அது போதும். சித்தி பாட்டி சொல்லி சரிதானே? வயசான காலத்துல அவியல எதுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிய? இல்லம்மா சரோஜா, நான் என்ன வருஷம் 365 நாளைக்குமா இருங்கன்னு சொல்லியே ஒரு 7 வாரம் சாப்பிடாம இருங்கன்னு சொன்னேன். அது கூட முடியலன்னு சொல்லியா பாறேன். இந்த வாரம் போச்சுன்னா இன்னும் 1 வாரம் தான் இருக்கு சரோஜா ஈஸ்டருக்கு. அதுக்கு பிறகு என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம். எப்படிமா இந்த கரண்ட் அடுப்பை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு ரசம் வைக்கவே 3 மணி நேரம் ஆயிருக்கு. கறி மீனுன்னு சமைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா 1 நாள் ஆகும். எனக்கு நடுக்கம் இல்ல, வெட்டே வந்தாலும் வந்துடும். எத்தே கேஸ் பிரச்சனை இப்ப வந்ததுல எனக்கு கொஞ்ச நாள் சரியாயிரும். அதுக்கு பிறகு உங்க இஷ்டத்துக்கு நான் சமைச்சு போடதான் செய்வேன். சரிம்மா, நீ அப்புறமா எப்படி வேணாலும் சமைச்சு போடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சௌந்தர்யா வீட்டுல போய் மீன் குழம்பு ஊத்தி நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்துடுறேன். ஏத்தே நீங்க சொன்னா எதுவுமே கேட்க மாட்டியத்தே. எப்படியோ போங்க, உங்க இஷ்டம். சரோஜா நீ உட்காருமா. சித்தி நான் எதுக்கு வந்தேன்னா ரூபி அன்னைக்கு அவ அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொன்னாவ. இப்பதான் போன் பண்ண சித்தி. அப்படியே அன்னைக்கு நீ என்னமோ பேசிட்டு யோசிச்சு சொல்றாவன்னு சொன்னா? ஐயோ
கூட்டிட்டு வருவாவ. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு காப்பி எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருங்க சித்தி. எம்மாடி சரோஜா, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்க கூடாது. ஏன் பாட்டி எல்லாரும் எங்க வெளியே போறீங்களோ? இல்லம்மா சரோஜா, உன் சித்திக்காரி காப்பி போடணும்ல. ஒரு காப்பிக்கு குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். எம்மாடி மருமவளே, உண்மைதானே? சரோஜாட்ட சொல்லு. இன்னைக்கு உன்னால முடியாதுன்னா ஒரு நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்து விடட்டோன்னு நீ சொல்லு. ஏத்தே, அதெல்லாம் ஒரு 1/4 மணி நேரத்துல போட்டுருவேன். பால் சூடாச்சுன்னா காப்பி போட வேண்டியதா, இதுல என்ன இருக்கு? அடடி ஆச்சரிய குடி. ஏத்தே, கிண்டல் பண்ணாதீங்க தே. பிஸ்கெட்டு மிச்சர் வேணா, ஜோசப் என்ன கொஞ்ச நேரத்துல வருவா, அவன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரோஜா இன்னைக்கு கூட்டிட்டு வந்து விட சொல்லுமா. நான் வரேன்னு சொல்லிட்டா சித்தி, எனக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாவ. நான் இங்க இருக்கட்டுமா இல்ல வீட்டுக்கு போட்டுமா சித்தி? இருமா சரோஜா, வீட்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கோ? வீட்ல வேலை இருக்கு சித்தி, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். காப்பி எல்லாம் போட்டு ரெடியா இருங்க சித்தி, இப்போ வந்துருவோம். நானும் வரேன். சரிம்மா சரோஜா. சரோஜா, நானும் உன் கூட வரேம்மா. வாங்க பாட்டி. அத்தை கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் சரி, மாறவே மாட்டாவ. இந்த கடைசி 2 வாரமா சாப்பிடாம இருந்தா என்ன? இந்த வயசுல ஏன்னா இப்படி நாக்குக்கு ருசி கேக்குதோ? வீட்டுல நான் என்ன சமைக்காமலையா இருக்கேன்? இந்த ரசம் வச்சு அழகா அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். சாப்பிட வேண்டியதானே. எங்க அக்கா வீட்டுக்கு ஓடியாவ என்ன நினைப்பா? வர வர அத்தை தொல்லை தாங்க முடியல. சரி, அப்படியே வரதுக்குள்ள நம்ம போய் காப்பியை போடுவோம். மாடி குழந்த பச்சைக்கிளி குழந்தம்மா. டாடி, என்ன டாடி? மாடி குழந்த மஞ்சக்கிளி இப்பதாம்மா போன் போட்டா. நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாளாம். அதான் வீட்டு தெரியாது டாடி, வந்து கூட்டின்னு போங்கன்னு சொன்னா. நான் போய் மஞ்சக்கிளிய கூட்டின்னு வரேம்மா. அப்படியே டாடி, நானும் வரேன். நீங்க வீட்டுல இருக்கோமா, நான் போய் ஆட்டோ பிடிச்சி கூட்டின்னு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோ. இல்ல டாடி, நான் மஞ்சக்கிளியை பார்த்ததே இல்ல, அங்க வந்து பாத்துக்கிட்டேனே. குழந்த அங்க வந்தாலும் அங்கேயேவா இருக்க போறா? வீட்டுக்கு தானமா வருவா. நான் போய் கூட்டின்னு வரேம்மா. தங்கச்சிக்கு வந்த உடனே ஆர்த்தி எடுக்கணும். ஆர்த்தி தட்டு மட்டும் ரெடி பண்ணி வைமா. சரி டாடி, எல்லாம் ரெடியா இருக்கும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வாங்க. சரிம்மா குழந்த. பச்சைக்கிளி அக்காவுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டல்ல? தயாரா இருக்கிறது டாடி. அக்காக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து சமைத்து வைத்திருக்கிறேன். சரிம்மா, நான் போய் அக்காவை கூட்டின்னு வரேன். சரி டாடி, சீக்கிரமாக அழைத்து வாருங்கள். அக்காவை பார்க்க மிக ஆவலாக உள்ளேன். சரிம்மா, பாய் பாய். எனது அக்கா வர போகிறாள். ஜாலியாக இருக்கிறது. பச்சைக்கிளி, உங்க அக்கா வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? அதுக்கப்புறம் என்ன மறந்துடுவியோ? குழந்தாய், உன்னை ஏன் நான் மறக்க போகிறேன்? நானும் எனது அக்காவும் சேர்ந்து உன்மேல் இன்னும் அதிகமான பாசத்தை கொட்டுவோம். அப்படியே? அப்ப சரி, நானும் கொட்டுறேன். சரி பச்சைக்கிளி, உங்க அக்காவுக்கு இப்ப கல்யாணம் முடிய போகுது. உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே சுக்காக்காவை நீ லவ் பண்ணி இருக்கிற டாடிட்ட சொல்லிடலாம். அதுக்கு பிறகு உங்க 2 இருக்க கல்யாணத்தை டாடி பண்ணி வச்சிருவாவே. அதுக்கு பிறகு நான், டாடி, என் பிள்ளை 3 பேர் தான் இந்த வீட்டுல இருக்க போறோம். நீங்க எல்லாம் உங்க புருஷன் வீட்டுக்கு ஓடிடுவிய. குழந்தாய், நீயும் உன் புருஷன் வீட்டுக்கு ஓடிவிடு. டாடியை யார் பாக்குறது? டாடியை சுக்காக்கோவும் நானும் கூட்டிக் கொண்டு போய் விடுவோம். அப்படியே? அப்படின்னா சுக்காக்கோட்டை இதெல்லாம் பேசிட்டியோ? போ குழந்தாய், சுக்காக்கோவிடம் நான் இன்னும் காதலையே கூறவில்லை. என்னது, என்ன காதலே கூறலையா? இன்னும் கூறாம இருந்தா எப்ப கூறுறது? ஆமா, நைட்டெல்லாம் ஒரு நாள் போன் பேசி இருந்தீங்களா, நீ கூறிப்பான்னு நினைச்சனே. அது சும்மா இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். நான் சொல்லலாம் என்று நினைக்கும் போது நீ இடையே வந்து பூந்து விட்டாய். சரி, அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது? அப்பொழுது சொன்ன மாதிரி கனவு மட்டுமே கண்டேன் குழந்தாய். என்னும் அவர் முகத்தை பார்த்து என் காதலை நானும் சொல்லவில்லை, அவரும் சொல்லவில்லை. சொல்வதற்கான தைரியமும் வரவில்லை. ஆனால் இருவர் மனதிலும் காதல் இருப்பது உண்மை. அட பச்சைக்கிளி, நீ நேரத்துக்கு சொல்லிருப்பா காதல்ல டூயட்லாம் பாடிக்கிட்டு இருப்பான்ல நினைச்சிட்டு இருந்தேன். குழந்தாய், கனவில் ஒரு 60-70 தடவையாவது அவரிடம் காதலை கூறியிருப்பேன். டூயட்டும் பாடிவிட்டேன். ஆனால் நேரில் தான் இதுவரைக்கும் சொல்லவில்லை குழந்தாய். நேர்ல சொல்லாம கனவுல மட்டுமே சொல்லி என்ன பிரயோஜனம்? காதல் வந்துட்டுனா நேர்ல காதல உடனே சொல்லிருங்க. கனவுலயே காதலிச்சிட்டு கிடக்குது என்ன நியாயம்? இனி மாணிக்கத்தையும் பாரு, நாங்க காதலிச்சோம், காதல சொல்லிட்டோம், உடனே கல்யாணம் முடிஞ்சு போச்சு, பிள்ளையும் பெத்தாச்சு, ஆனா பிரிஞ்சிருக்கோம். குழந்தாய், இப்படி இருப்பதும் சரியில்லை. எங்கள் காதல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவரை ஒருவர் பிரியவே மாட்டோம். ஓஹோ, பிரியாத வர வேண்டும் உங்க காதல் தானோ? போ குழந்தாய். சரி பச்சைக்கிளி, என்மையா சுக்கா கோப்பை நேரில் பார்க்கும்போது காதல சொல்லிரு. உன்னால சொல்ல முடியலன்னா என்கிட்ட சொல்லி நானே போய் சொல்லிடுறேன் உனக்காக. வேண்டாம் வேண்டாம், நானே என் காதலை சொல்கிறேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். என்னால் சொல்ல முடியவில்லை என்றால் அவர் சொல்வார். எங்கள்
இருக்கிறோம். பார்த்து பச்சைக்கிளி யாரும் புடுங்கிட்டு போயிட போறாவே. யாராலையும் அசைக்க கூட முடியாது குழந்தாய். ஏன் ஆலமரமா வளர்ந்துட்டோ? இல்லை, இது அசைக்க முடியாத காதல். ஓஹோ, இது அப்படி போய்கிட்டு இருக்கோ? சரி சரி, ஒண்ணு சேர்ந்தா சரிதான். சேருவோம் குழந்தாய், கன்ஃபார்மா சேருவோம். அவர் மனதில் நான் மட்டும்தான், என் மனதில் அவர் மட்டும்தான். எங்கள் இடையே யாரும் கிடையாது. சரி வா குழந்தாய், டைம் ஆகிறது. ஆரத்தி தட்டை ரெடி செய்வோம். ஆமா பச்சைக்கிளி, வா போவோம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க, உட்காருங்க. எத்தே ஜோசப், யார் வந்திருக்காங்க அது பாருங்க. நீங்க உட்காருங்க. அத்தை சாரி அத்தை, நான் பண்ண தப்பு தான் அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. இனி அந்த மாதிரிலாம் நடக்காது. சம்மந்தி எங்களை மன்னிச்சிருங்க சம்மந்தி. எங்க பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு அந்த மாதிரி செஞ்சிட்டோம். உங்களை ஏமாத்தணும்னு எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்ல சம்மந்தி. எங்க பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சோம், அவ்வளவுதான். அவளை மன்னிச்சு ஏத்துக்குங்க சம்மந்தி. சரி சரி. சரோஜா உங்ககிட்ட போன்ல எல்லாத்தையும் டீடைலா சொல்லிருப்பாளே. சொன்னா சம்மந்தி. ரூபி கண்ணா வாடா, திரும்பவும் நீ இந்த வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் பாட்டி, எனக்காக நீங்க நிறைய பேசிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நான் என்னதான் பேசினாலும் அதுல ஒரு யூஸும் இல்லம்மா. இந்த வீட்டுக்கு நீ வந்ததன் காரணமும் அத்தைக்காரியோட பெரிய மனசுதான். எத்தனை தேங்க்ஸா இருந்தாலும் அவளுக்கு சொல்லுமா. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பிரச்சனை சரியாயிரணும். சீக்கிரமா சரி பண்றதுக்கு பாருங்க. எப்போ வேணாலும் டாக்டர்கிட்ட வந்து கூட்டிட்டு போலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமா இவளுக்கு இந்த பிரச்சனை சரியானா போதும். அப்புறம் ரூபி, நீ வந்து உங்க வீட்டுல இருந்த மாதிரி இங்க தனி ரூம்லயே இரு. சரியானதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், சரியா? சரி அத்தை. என்ன சம்மந்தி, நான் சொல்றது உங்களுக்கு ஓகே தானே? சரி சம்மந்தி. சரோஜாவை எல்லாத்தையும் சொன்னா, நாங்க அதுக்கெல்லாம் சம்மதிச்சுதான் ரூபியை கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லாம் சரியாயிருங்கிற நம்பிக்கையோட தான் நாங்களும் வந்திருக்கோம் சம்மந்தி. என் பிள்ளைகிட்ட தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் செஞ்சதுக்கு மன்னிச்சிட்டோம். இதுக்கு மேலேயே இந்த மாதிரி பொய் பொருட்லாம் வராம இருக்கணும். மறுபடி பொய் பேயின்லாம் வந்துச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு உங்க மக உங்க கூடயே தான் இருக்கணும். சீச்சி இல்ல சம்மந்தி, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்க சொல்ல வேண்டிய உண்மை எல்லாத்தையுமே நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு மேல பொய்ங்கிற வார்த்தை எங்க வாயில வராது சம்மந்தி, மக வாயிலையும் வராது. எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவோம். ரூபி அப்படிதானம்மா? ஆமா அத்தை, நானும் அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு சில விஷயத்துல பொய் சொல்லிட்டேன். இனி உங்களையும் சரி என் புருஷனையும் சரி ஏமாத்த மாட்டேன், பொய்யும் சொல்ல மாட்டேன் அத்தை. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு உண்மையா இருப்பேன். சரிம்மா. சித்தி எல்லாரும் வந்துட்டாவ்ளோ? நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரோஜா ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். உங்க மகன் இந்த வீட்டுல நல்லபடியா வாழ்ந்தா சந்தோஷம் தான். இல்லம்மா, நீ மட்டும் இல்லனா என் மக இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது. உன்னாலதான் இப்ப அவ இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. எங்களுக்கு நீ ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்காமா. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவி எல்லாம் என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு ஒரே பேச்சு. என்ன சொல்றதுன்னு எங்களுக்கும் தெரியாம எதேதோ சொல்லி நாங்களும் சமாளிச்சு பார்த்தோம். ஆனாலும் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் கசிய ஆரம்பிச்சிட்டுமா. எப்படியோ நீ பேசினதுனால உங்க சித்தி என் மகளை மறுபடியும் இந்த வீட்டுல கூட்டிட்டு வந்து விட சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கு. சரி ஆண்டி, எதுக்கு பழசெல்லாம் போட்டு பேசிட்டு கிடக்குறியா? வந்தாச்சு, என்னமையாவது ரெண்டு பேரும் நல்லபடியா வாழட்டும். இங்க பாருமா ரூபி, என்ன பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க சித்திட்ட சொல்லு, இல்லனா என்கிட்ட வந்து சொல்லு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடி. என்னமையாவது ரெண்டு பேரும் நல்லபடியா வாழனாதான் என்னோட விருப்பம். சரி அண்ணி. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சித்தி காப்பி எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரிம்மா சரோஜா. அங்கிள் ஆண்டி, எதுக்கு ரெண்டு பேரும் நின்னுட்டே இருக்கியே? உட்காருங்க. சரிம்மா சரோஜா. ரூபிமா நீனும் உட்காரு. என் புருஷன்ட்ட பேசவே இல்லை, நீ அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன். பேசுமா பேசு. இங்க பேசுக்கு ஒரு மாதிரி இருந்தா ரூம்ல கூட்டிட்டு போய் பேசு. ஐயா பேராண்டி, எதுக்கு இப்படி பயப்படியா? உன் பொண்டாட்டி உறங்கும் போதுதான் அடிப்பா, முழிச்சிருக்கும் போதெல்லாம் அடிக்க மாட்டாப்பா. ஏங்க சாரிங்க, அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டேன். இனி அந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காது. எக்காரணத்து கொண்டும் நான் உங்களை அடிக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா நடந்துக்கிடுவேன். என்னாச்சுங்க, அன்னைக்கு உங்களை அடிச்சதுனால கோபத்துல இருக்கீங்களோ? சாரிங்க. பாட்டி, அவர் என்ன உள்ள ஓடிட்டாரு? அது ஒண்ணும் இல்லம்மா, நாங்களாம்
இருக்கும்ல, அதனால கூச்சப்படியா. தனியா இருக்கும்போது நல்லா பேசுவான்டா. சாரி பாட்டி. சாரி பாட்டி. எதுக்குமா? உங்களையும் நான் அடிச்சிருக்கேன்ல பாட்டி, அதுக்கு தான் சாரி பாட்டி. சரிடா ரூபி கண்ணா, இருக்கட்டும். இனி அப்படி ஒரு தவறு நடக்காமலே இருந்தா போதும்டா. நடக்காது பாட்டி, அதான் அத்தை நான் தனி ரூம்ல இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, இனி அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. சரிடா ரூபி கண்ணா, உட்காருமா. உன் அத்தைக்காரி காப்பி எடுத்துட்டு வருவா. நானும் உள்ள போய் ஹெல்ப் பண்ணட்டுமா பாட்டி? சரிம்மா போ. சரோஜா, பாட்டியம்மா நல்ல பிள்ளை, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போறா. ஆமா பாட்டி, ரூபி நல்ல பிள்ளை தான். நல்லபடியா அந்த வீட்டுல அவ வாழ்ந்தா சந்தோஷம் தான். ஆமாம்மா, நல்லபடியா அவ வாழ்வா.